வணக்கம் நேயர்களே, மீண்டும் விடியலைவா நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்பது மகாகவியின் வாக்கு. சூரிய உதயத்தின் போதுதான் மனம் சலனம் இல்லாமல் தூய்மையாக இருக்கும். அப்போது நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வது நல்லதே. அந்த வகையில் இந்த விடியலைவா நிகழ்ச்சியில் பல புதிய பகுதிகளும் இடம்பெறுகின்றன. உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். உடல் வலிமையோடு இருந்தால்தான் உயர்ந்த லட்சியங்களை எட்ட முடியும். உயிர் வாழ்வதற்கு உடலே ஆதாரம். உடலை வலிமை பெற செய்யும் முயற்சிகளில் உடலின் பொலிவும் தளர்ந்துவிடக்கூடாது என்பதே முக்கியம். உடலின் வலிமையும் கூட்டி பொலிவும் ஏற்பட செய்யும் எளிய முறை யோகாசனங்களை கற்றுத்தர நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருகிறது வலிவும் பொலிவும். என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இப்பொழுதெல்லாம் நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன், நம்மை விட வெளிநாட்டுக்காரர்கள் இக்கலையிலே ஆர்வம் மிகுந்தவராக இருக்கிறார்கள். ஒரு நிலையில் இக்கலை வெளிநாட்டவர்களுடைய கலையோ என்று சென்றுவிடும் போல் தெரிகிறது. நம் இந்திய கலைகள் எல்லாவற்றையும், ஏன் நடனம், சங்கீதம், இன்ன பிற ஆயக்கலைகள் 64 கலைகள் நமது இந்தியாவில் இருக்கிறது, குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிறது. இவைகளெல்லாம் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இதை வல்லவர்களெல்லாம் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள். இங்கே ஆதரவு இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு வெளிநாட்டிலே அவர்கள் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றார்கள். மத்திய அரசாங்கம் இதை வளர்ப்பதற்கென்று ஒரு தனியாகவே 2-3 நிறுவனங்களை வைத்து நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் அவர்கள் போதுமான கவனம் செலுத்தவே இல்லை. அரசாங்கம் இதற்கு எந்த உதவியும் இல்லாத போதிலும் மக்கள் அதை விரும்புகின்ற காரணத்தினால் இந்தியர்கள், இதிலே வல்லவர்கள், இன்றைக்கு சைனாவிலும், இன்றைக்கு ஜப்பானிலும், ஏன் ஹாங்காங்கிலும், அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளில் நமது இந்தியர்கள் அங்கே கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறார்கள். யோகாசனத்தில் யோகாசன ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். நிறைய அவர்களுக்கு வருமானம் வருகிறது. நிறைய பேர்களை வைத்து அங்கே பல்வேறு விட்டவர்களுக்கு யோகாசனம் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு பெரிய யோகாசன பயிற்சியாளரை பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். நான் போனேன். அதற்கு அங்கே பார்ப்பீர்களானால் நான் வருகிறேன் என்று சொன்னவுடன் வரவேற்பு கொடுப்பதற்காக மிக தடபுடலாக அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். இங்கே ஒரு அமைச்சரை வரவேற்பது போல் அங்கே என்னை வரவேற்றார்கள். அவ்வளவு வரவேற்பு. இந்த யோகாசனத்தை வைத்து எனக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள். நான் அங்கே சென்று ஆசனம் செய்வதை பார்த்துவிட்டு ஆச்சரியப்படுத்துகிறார்கள். 80 வயதில் எப்படி இந்த மாதிரியான ஆசனங்களை நாம் செய்ய முடிகிறது என்று பரிசுகளை அள்ளி தந்து விட்டார்கள். ஒரு நாள் அவர்களுக்கு நான் வகுப்பு எடுத்தேன். முடிவிலே, நீங்கள் இங்கே இருந்து விடுங்கள், ஆஸ்திரேலியாவில் நான் உங்களுக்கு எல்லா சௌகரியங்களும் செய்து தருகிறேன். 40 நாட்கள் நான் அங்கே இருந்தேன். எனக்கு வேண்டிய சௌகரியங்கள் எல்லாம் செய்து கொடுத்தார்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில். 24 மணி நேரமும் எனது நேரத்தை வீணாக்க விடாமல் பல்வேறுபட்ட இடங்களுக்கு கூட்டிச் சென்று அங்கே ஆசனங்களை செய்ய மற்றவர்கள் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்தார்கள். அவர்களாகவே என்னுடைய பாஸ்போர்ட்டை வாங்கி சென்று விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டார்கள். நான் அதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. நான் ஒரு பாரத்தில் கூட கையெழுத்து போடவில்லை. அங்கே விசா எனக்கு எக்ஸ்டென்ஷன் ஆகி வந்துவிட்டது. அதைத்தான் முக்கியமாக கவனிக்க வேண்டும். எந்த அளவுக்கு அங்கே அரசாங்கமும் அதற்கு ஆதரவு கொடுக்கின்றது. நிறைய பயிற்சியாலைகளை வையுங்கள். நிறைய ஆஸ்பத்திரிகளை திறப்பதை விட, போலீஸ் ஸ்டேஷனை திறப்பதை விட, நீதிமன்றங்களை திறப்பதை விட ஆசனங்களை சொல்லிக் கொடுத்தால் கிரைம்ஸ் குறைந்துவிடும், அடிதடிகள் குறைந்துவிடும், நோய்கள் குறைந்துவிடும் என்று நம்புகிறார்கள். இங்கே பாருங்கள், போலீஸ் ஸ்டேஷன் கூடிக்கொண்டு இருக்கின்றது, கோர்ட்டுகள் கூடிக்கொண்டே இருக்கின்றது, மருத்துவமனைகள் கூடிக்கொண்டே இருக்கிறது. இவைகளெல்லாம் என்ன காரணம்? நோய்வாய்ப்பட்டவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், இந்த அம்மையார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இந்தோ சீனாவிலிருந்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் பெயர் நம் இந்திய நாட்டு பெண் மாதிரி இந்திராவதி. இவங்களுடைய பேர் இந்திராவதி. அவர்கள்
இந்தோனேசியாவிலிருந்து வந்திருக்கிறார்கள் இங்கே பயிற்சி பெறுவதற்காக. ஆசிரியர் பயிற்சிக்கு இந்தோ சைனாவிலிருந்து ஒரு பெண்மணி, அவர்களுக்கு 45 வயது, 2 குழந்தைகள் இருக்கிறது. அவர்கள் அங்கே யோகாசன பயிற்சியாலை நடத்துகிறார்கள். கவனிக்க வேண்டும், பெண்கள் தான் நடத்துகிறார்கள், ஆண்கள் நடத்தல. பெண்கள் நடத்துகிற யோகாசன பயிற்சியாலைக்கு ஆண்கள் போகிறார்கள். இங்கே பெண்கள் பியூட்டி பார்லர், ஆண்கள் போக முடியாது. ஆண்கள் தான் பியூட்டி பார்லர் போகணும். அங்கே ஆண்களுக்கு அவர்கள் யோகாசனம் கற்றுத்தருகிறார்கள். பெரிய பயிற்சியாலை வைத்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு அவர்கள் 500 பேர் வருகிறார்களாம். சமாளிக்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு யோகக்கலைக்கு வெளிநாட்டிலே மதிப்பு இருக்கிறது. ஏதோ நமது இந்தியா கலாச்சாரத்திலும் அங்கேயும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கின்ற காரணத்தால் இவங்களுக்கு பேர் இந்திராவதி என்று பேர் இருக்கிறது. 45 வயது பெண்மணியை பாருங்கள், உடலை எவ்வளவு ஸ்லிம்மாக வைத்துக்கொண்டு எவ்வளவு அற்புதமான ஆசனங்களை செய்ய போகிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். யூ கேன் டூ பத்மாசன். You can do பத்மாசன். பின்னால் வழியாக கையை பிடித்துக்கொண்டு எவ்வளவு அனாசாயமாக பத்மாசன், பின்பக்கமும் பத்மாசனம் போட்டு எவ்வளவு அற்புதமாக இந்த ஆசனத்தை செய்கிறார்கள் பாருங்கள். You can do yoga mudra, the same position. 2 குழந்தைகளுக்கு தாயான அம்மையார் எவ்வளவு அற்புதமாக செய்கிறார்கள் பாருங்கள். இதனால் என்ன நன்மை? மெதுவாக டீப் பிரீத்திங். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இந்த ஆசனத்தை இருக்க சொன்னால் இருப்பார்கள். யோக முத்ரா செய்வதே கடினம். பத்மாசனம் விட்டு யோக முத்ரா செய்கிறார்கள். வயிறு இல்லை, முதுகெலும்பு குறைவாக இருக்கிறது. யூ கேன் டூ இட் பத்மாசன் and do yoga mudra second time. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். இந்த 4 கோஷங்களையும் இயக்கக்கூடியது. ஜீரண கருவிகள், இருதயம், நுரையீரல், தலை, புலன் உறுப்புகளான கண், மூக்கு, காது, வாய் அத்தனையும் பலன் பெறுகின்ற அற்புதமான ஆசனம்தான் யோகமுத்ரா. அதில் பத்மாசனத்தில் யோகமுத்ரா செய்வது என்பது மிக மிக கடினம். 72,000 நாடி நரம்புகளையும் அப்படியே புழிந்து எடுத்துவிடும். ரிலாக்ஸ் யுவர் பொசிஷன். டூ மச்சாசன். டீப் பிரீத்திங். தலை நன்றாக வளைக்கப்படுகிறது. தைராய்டு கிளான்ஸில் தான் பெண்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். கழுத்து பின்னால் திரும்பப்படுகின்ற காரணத்தினால் குரல் வளம் அழகாக இருக்கும். தைராய்டு கிளான்ஸ் சரியாக இயங்கும். நன்றாக கவனிக்க வேண்டும். மார்பகம் மேலே தூக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் நுரையீரல் விரிவடைகிறது. இருதயத்துக்கு செல்லக்கூடிய நாடி நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகிறது. இருதயமும் நுரையீரலும் சரியாக இயங்கப்படும். ரிலாக்ஸ். டீப் பிரீத்திங். You can do Chakrasana. Turn this side. 45 வயது பெண்மணி பாருங்கள், சக்கராசனம் செய்து கொண்டு ஒரு காலை தூக்கப் போகிறார்கள் பாருங்கள். சக்கராசனம் செய்வதே கடினம். ரைஸ் யுவர் ரைட் லெக் ஸ்லோலி. வலது காலை தூக்கி நேராக நீட்டுவது, முட்டு மடக்காமல் தூக்குவது என்பது மிக மிக கடினம். பாருங்கள், 45 வயது பெண்மணி எவ்வளவு அனாசாயமாக செய்கிறார்கள் பாருங்கள். மெதுவாக காலை இறக்குங்கள். சக்கராசனத்தில் காலை தூக்குவது என்பது கடினம். இப்பொழுது அடுத்த காலை தூக்கப் போகிறார்கள் பாருங்கள். யூ கேன் ரைஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் வெரி ஸ்லோலி. கைகள் கால்கள் நன்றாக பலம் பெறுகிறது. பந்து கிண்ண முட்டு, கை ஜாயிண்ட்ஸ்
முதுகெலும்பு வளைக்கப்படுகின்ற காரணத்தால் முகத்துக்கும் தலைக்கும் பிளட் சர்க்குலேஷன் பாய்ந்து ஓடுகின்றது. ரிலாக்ஸ் யுவர் பொசிஷன். Deep breathing, you can raise your leg and deep breathing. Leg side opposite direction. You can do Chakrasana. வயதை கவனிக்க வேண்டும், அதே நேரத்தில் அவர்கள் வளைவதையும் கவனிக்க வேண்டும். வயதை பற்றி கவலைப்படாமல் என்ன அழகாக அவர்கள் செய்கிறார்கள் பாருங்கள். பந்துக்கிண்ண முட்டு பலப்படுகிறது, கை முட்டு ஜாயின்ட்ஸ் பலப்படுகின்றது. முதுகெலும்பு வளைக்கப்படுகின்ற காரணத்தினால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள அத்தனை நாடி நரம்புகளையும் தூண்டப்படுகிறது. பாருங்கள். லே டவுன். Deep breathing. You can do Ubhavishta Konasana. That's it. Raise your head up. எவ்வளவு அற்புதமாக செய்கிறார்கள் பாருங்கள். 45 வயது பெண்மணி இவைகளெல்லாம் செய்ய முடியுமா என்பதை நீங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். பார்ப்பதற்கு வியப்பாக இருக்கின்றது. ஒரு குழந்தை பெறுதாலே நம்ம வீட்டு தமிழகத்தில் உள்ள பெண்மணிக்கு இடுப்பு பெரிதாகிவிடும், மார்பகங்கள் பெரிதாகிவிடும், மூஞ்சி பெரிதாகிவிடும், கைகளெல்லாம் பெரிதாகிவிடும், தொடைகள் பெரிதாகிவிடுகிறது. ஒரு குழந்தை பெற்றாலே இப்படி ஆகிவிடுகிறது. வயிறு பெருசு, இடுப்பு பெருசாகிவிடுகிறது. Deep breathing. You can do second time. எவ்வளவு அனாசாயமாக அவர்கள் ஆசனங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். வயதையும் கவனிக்க வேண்டும். என் அருமை தமிழ் மக்களே, பெரியோர்களே, வெளிநாட்டு பெண்மணியை பார்த்தாவது நமது கலையை அவர்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறார்கள், நேசிப்பதோடு அல்ல, தமது உடலை எவ்வளவு அழகாக அவர்கள் நேசிக்கிறார்கள், எவ்வளவு அழகாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் 48 வயதிலும் என்பதை பார்க்க வேண்டும். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, குறிப்பாக பெண்மணிகளே, இன்றைக்கு பெண்களுக்குத்தான் நிறைய வியாதிகள். நமது கடமை என்னதாக வைத்திருக்கிறோம்? சாப்பிடுவது நமது கடமை. 3 வேளையும் சாப்பிட்றோம், 4 வேளையும் சாப்பிட்றோம், ரயிலில் போனாலும் சாப்பிட்றோம், ஃப்ளைட்டில் போனாலும் சாப்பிட்றோம். சாப்பிடுவதை நம்ம அந்தந்த கடமையாக வைத்து கொண்டிருப்பது போல உடலை பேணுவதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். சாப்பிடுவது ஒரு அளவோடு இருக்க வேண்டும். அதிகமாக சாப்பிட்டால் என்ன நடக்கும் என்பதை யாரும் தெரிவதில்லை. உடல் பெருத்து விடுகிறது, வயிறில் பல்வேறு பிரச்சனைகள் வந்து விடுகிறது. நோய்களுக்கு காரணமே நாம் சாப்பிடுவதுதான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சாப்பாட்டிலிருந்து தான் வியாதிகளே ஆரம்பமாகிறது. வேண்டாதே அதிகமாக சாப்பிடுகிறோம், கொழுப்பு உள்ள பொருள்களை அதிகமாக சாப்பிடுகிறோம், மாமிசத்தை அதிகமாக சாப்பிடுகிறோம். அவர்களெல்லாம் இயற்கை உணவைத்தான் சாப்பிடுகிறார்கள், பச்சையைத்தான் சாப்பிடுகிறார்கள். பிரெட்டில் பச்சை காய்கறிகளை வைத்து அப்படியே பன்னரில் வைத்து அப்படி லேசாக சூடு பண்ணி அப்படியே எடுத்து அரைகுறையாக அதை வேக வைத்து அப்படியே சாப்பிடுகிறார்கள். காய்கறிகளை சூப்பு போட்டு தான் அதிகமாக சாப்பிடுகிறார்கள். காய்கறி சூப்பு அவர்களுக்கு பிடித்தமான உணவு. எல்லா விதமான வைட்டமினும் அதுக்கு வந்து விடுகிறது. ஆகவே இது போன்ற ஆசனங்களை என் அருமை தமிழ் மக்களே, குறிப்பாக பெண்களே, காலையிலும் மாலையிலும் விடாமுயற்சியோடு பழகி
நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். நமது கலைஞர்